வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா, பிரைட்ஸ்க்கான ஃபேஸ் பேக் தான் வந்து பார்க்க போறோம். இந்த ஃபேஸ் பேக்கை நீங்க ரெகுலரா எடுக்கும்போது உங்க ஸ்கின் நல்ல ஒரு சேஞ்சஸ் வந்து தெரியும். உங்களோட கல்யாண அன்னைக்கு வந்து உங்க ஸ்கின் வந்து நல்ல பிரைட்னிங் ஆகும். உங்க ஸ்கின்னு மட்டும் இல்லாம உங்க ஃபுல் பாடிக்கும் இந்த பேக்கை வந்து நீங்க தாராளமா அப்ளை பண்ணலாம். அப்படி நீங்க அப்ளை பண்ணும்போது உங்க ஃபேஸ் மட்டும் இல்லாம உங்களோட ஃபுல் பாடியும் நல்ல ஒரு பிரைட்னிங்கா இருக்கும். இப்ப அந்த பேக்கை வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படிங்கிறத வீடியோல போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போற வீடியோஸ்லாம் உங்களோட ரெகுலர் நோட்டிபிகேஷனுக்கு வரும். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். ஓகே. இப்ப பேக் ப்ரிப்பேர் பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் நான் அந்த மாதிரி வெள்ளை கொண்டைக்கடலை வந்து எடுத்திருக்கேன். இந்த கொண்டைக்கடலைய வந்து நீங்க மிக்சியில போட்டு நல்லா அரைச்சு பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. பொடி பண்ணதுக்கு அப்புறமா ஒரு தடவை நல்லா சலிச்சு எடுத்துக்கோங்க. அப்பதான் நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு பவுடரா இருக்கும். இல்லைன்னா வந்து திப்பி திப்பியா இருக்கு அப்படின்னா நம்ம ஃபேஸை வந்து டேமேஜ் பண்ணி விட்டுரும். நீங்க நல்லா பவுடரை அரைச்சு எடுத்ததுக்கு அப்புறமா ஒரு பவுல வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து வெள்ளை கொண்டைக்கடலை பவுடரை வந்து நீங்க வந்து எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் இது கூட வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரைஸ் ஃப்ளவர் வந்து எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் இது கூட வந்து கொஞ்சமா வந்து அரை ஸ்பூன் அளவுக்கு வந்து மஞ்சள், கஸ்தூரி மஞ்சள் வந்து நீங்க எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் இது கூட வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து ஹனி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்ப இது கூட வந்து நெக்ஸ்ட் தயிர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. தயிர் இல்லைன்னா பால், இந்த மாதிரி நீங்க எது வேணாலும் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் அது ஒரு பேக் டைப்க்கு நம்மளுக்கு வந்து வரணும். அந்த அளவுக்கு நீங்க வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டா போதும். இப்போ நம்மளுக்கு வந்து பேக் வந்து ரெடி ஆயிருச்சு. ரெடி ஆனதுக்கு அப்புறம் இந்த பேக்கை நம்ம ஸ்கின்ல வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இந்த பேக்கை வந்து உங்க ஃபேஸ்ல மட்டும்தான் அப்ளை பண்ணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் இல்லை. உங்க ஃபுல் பாடிக்கும் கூட நீங்க தாராளமா அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி நீங்க அப்ளை பண்ணும்போது உங்க ஃபுல் பாடியுமே வந்து நல்ல ஒரு பிரைட்னிங் வந்து கொடுக்கும். இப்போ வந்து இந்த பேக்கை என்னோட ஃபேஸ்ல வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். நீங்க அப்ளை பண்ணும்போது இந்த பேக்கை உங்க கண்ணுக்கு மேலே கூட நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுக்கு கருவளை வந்து அதிகமா இருக்கு அப்படிங்கிறவங்க கண்ணுக்கு மேலேயும் வந்து நீங்க தாராளமா அப்ளை பண்ணிக்கோங்க. இப்ப இந்த பேக்கை என்னோட ஃபேஸ் ஃபுல்லா நல்லா அப்ளை பண்ணிக்கிறேன். இந்த பேக்ல வந்து நம்ம வெள்ளை கொண்டைக்கடலை வந்து ஆட் பண்ணியிருக்கோம். வெள்ளை கொண்டைக்கடலை வந்து நம்ம ஸ்கின்னை நல்லா பிரைட்டன் பண்ணி கொடுக்கும். உங்க ஸ்கின்ல வந்து பிக்மெண்டேஷன் இல்லைன்னா அன்ஈவனா இருக்கு அப்படின்னாலும் சரி, இல்லைன்னா வந்து பிம்பிள்ஸ் மார்க்லாம் நிறைய பேருக்கு இருக்கும். அது இருந்தாலும் சரி, அதெல்லாம் நல்லாவே ரிமூவ் பண்ணி கொடுத்து உங்க ஸ்கின்னை வந்து நல்லா பிரைட்டன் பண்ணி கொடுக்கும். உங்க ஸ்கின்ல வந்து நல்ல ஒரு க்ளோவும் வந்து கிடைக்கும். இப்போ என்னோட ஃபேஸை வந்து நீங்க அப்ளை பண்ணும்போது எந்த அளவுக்கு இருக்குங்கிறத வந்து நீங்க அப்ளை பண்றதுக்கு முன்னாடி இருந்து பார்த்துருப்பீங்க. இப்போ அப்ளை பண்ணிட்டு என்னோட ஃபேஸ் எல்லாம் வாஷ் பண்ணிட்டு வந்து காமிக்கிறேன் பாருங்க. எந்த அளவுக்கு இந்த பேக் போட்டதுக்கு அப்புறம் ரிசல்ட் கிடைக்குதுன்னு உங்களுக்கே வந்து நல்லாவே தெரியும். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து கொண்டைக்கல்லையில வந்து நம்ம ஸ்கின்னை பிரைட்டன் பண்ணக்கூடிய எஃபெக்ட் வந்து அதுல இருக்கு. நெக்ஸ்ட் இந்த பேக்ல வந்து ரைஸ் வந்து ஆட் பண்ணியிருப்போம். ரைஸ் வந்து நம்ம ஸ்கின்னை வந்து நல்லா பிரைட்டன் பண்ணி கொடுக்கும். அது மட்டும் இல்லாம நம்ம ஸ்கின்ல இருக்கிற அந்த டெட் ஸ்கின் செல்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் வந்து சூப்பரா ரிமூவ் பண்ணி கொடுத்து உங்க ஸ்கின்னை நல்லா பிரைட்டன் பண்ணி கொடுக்கும். இப்ப வந்து பேக் வந்து அப்ளை பண்ணியாச்சு. இந்த பேக்கை வந்து ஒரு 20 மினிட்ஸ் அப்படியே உங்க ஃபேஸ்ல வந்து விட்டுருங்க. 20 மினிட்ஸ் ஆனதுக்கு அப்புறமா இந்த மாதிரி தண்ணி வச்சு உங்க ஒரு தடவை நல்லா ஸ்க்ரப் பண்ணி கொடுத்துக்கோங்க. அப்படி நீங்க ஸ்க்ரப் பண்ணி கொடுக்கும் போது உங்க ஸ்கின்ல இருக்கிற அந்த டெட் ஸ்கின் செல்ஸ் எல்லாம் வந்து நல்லாவே ரிமூவ் ஆகிரும். ஏன்னா இதுல வந்து நம்ம ரைஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அது நல்லாவே ரிமூவ் பண்ணி கொடுத்துரும். அது மட்டும் இல்லாம இதுல வந்து ஹனி ஆட் பண்ணியிருக்கிறனால உங்க ஸ்கின்னை வந்து நல்லா ஒரு மாய்ஸ்சரைசிங்கா வச்சுக்கிறதுக்கு இந்த ஹனி வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாம இது கூட வந்து தயிரும் நம்ம வந்து ஆட் பண்ணியிருக்கோம். தயிர் வந்து உங்க ஸ்கின்னை வந்து நல்லா பிரைட்டன் பண்ணி கொடுக்கும். அது மட்டும் இல்லாம உங்க ஸ்கின்னை நல்லா சாஃப்டன் பண்ணி உங்க ஸ்கின்னை வந்து நல்லா க்ளோ பண்றதுக்கும் இந்த தயிர் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஒரு 5 மினிட்ஸ் ஆகுது நல்லா அந்த மாதிரி ஸ்க்ரப் பண்ணி கொடுங்க. ஸ்க்ரப் பண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து உங்க ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. நீங்க ஸ்க்ரப் பண்ணி கொடுக்கும் போது நல்லா ஜென்ட்லா தான் ஸ்க்ரப் பண்ணி கொடுக்கணும். ரொம்ப ஹார்ட்ஸா பண்ணிடாதீங்க. ஏன்னா
ஸ்கின்னை வந்து டேமேஜ் பண்ணி விட்டுரும். ஸோ அதனால வந்து ரொம்ப மைல்டாக வந்து நீங்கள் ஸ்க்ரப் பண்ணி கொடுங்க. இப்போ என்னோட ஃபேஸை வந்து உங்களுக்கு லைவாகவே பார்த்தாலே தெரியும், நல்ல ஒரு பிரைட்னிங் வந்து இருக்குது. நான் பேக் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி என்னோட ஃபேஸை வந்து பார்த்துருப்பீங்க, ஒரு மாதிரி டல்லாக தான் இருந்திருக்கும். இப்போ என்னோட ஃபேஸை வந்து பாருங்கள், நல்லா பிரைட்னிங்காக வந்து இருக்குது. இந்த பேக் வந்து அந்த அளவுக்கு ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும். பிரைட்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்கள் ஸ்கின் வந்து நல்ல ஒரு பிரைட்னிங் இருக்கும். உங்களோட மேரேஜ் அன்னைக்கு வந்து நல்லா உங்க ஸ்கின் வந்து பிரைட்னிங் ஆகும். இந்த பேக்கை வந்து உங்க ஃபேஸுக்கு மட்டும் போடாம நெக்குக்கும் சேர்த்து போடுங்க. ஏன்னா நான் வீடியோல வந்து நெக்குக்கு வந்து போடல. ஆனா நீங்க போடும்போது நெக்குக்கும் சேர்த்து போடுங்க. அப்பதான் உங்களுக்கு வந்து ஈவன் கலர்ல வந்து இருக்கும். இந்த பேக்கை வந்து ஃபுல் பாடிக்கும் நீங்க வந்து தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ பேக் எப்படி ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படிங்கிறதையும் பார்த்துருப்பீங்க. அந்த பேக்கை வந்து எவ்வளோ நேரம் ஃபேஸ்ல வந்து வச்சிருக்கணும் அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலுமே வந்து ஃபுல்லா பார்த்துருப்பீங்க. இந்த பேக்கை வந்து நீங்க ரெகுலரா யூஸ் பண்ணும்போது உங்க ஸ்கின்ல வந்து நல்ல ஒரு சேஞ்சஸ் வந்து தெரிய ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லாம உங்க ஸ்கின்ல வந்து நல்ல ஒரு பிரைட்னிங் கொடுக்கும். இந்த பேக்கை வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி உங்களோட ஃபுல் பாடிக்கு நீங்க தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பேக்கை வந்து நீங்க ரெகுலரா யூஸ் பண்ணிக்கலாம். ரெகுலரா யூஸ் பண்ணும்போது கல்யாண நாள் அன்னைக்கு உங்க ஸ்கின் வந்து நல்ல ஒரு பிரைட்னிங்கோட இருக்கும். இதுக்கு முன்னாடி நான் 3 பிரைட் வீடியோ வந்து போட்டிருப்பேன். அதையும் நீங்க ரெகுலரா கண்டினியூ பண்ணுங்க. அதோட சேர்த்து இந்த பேக்கை நீங்க ரெகுலரா கண்டினியூ பண்ணும்போது நீங்க கல்யாணத்தன்னைக்கு அவ்வளோ ஒரு அழகா இருப்பீங்க. கண்டிப்பா அந்த பேக்கை வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி என்னோட கமெண்ட்ல வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம சேனல் இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போற வீடியோஸ்லாம் உங்களோட ரெகுலர் நோட்டிபிகேஷனுக்கு வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you next video. Take care. Bye bye.